சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை ஐஜி பொன் மாணிக்கவேல் வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சல்மான். இப்ப பொன் மாணிக்கவேல் வழக்குல நாளைக்கு தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றின விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க. சிலை கடத்தல் விவகாரம் தொடர்பாக சிபிஐ தரப்பில் ஏற்கனவே முன்ஜாமீன் வழங்குவதற்கு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் சிலை விவகாரம் தொடர்பாக சிபிஐயால் பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் காவல்துறை அதிகாரி ஐஜி பொன்மாணிக்கவேல் தனக்கு முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவானது தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் ஏற்கனவே நீதிமன்றம் சிலை கடத்தல் வழக்கை டிஐஜி தரத்திற்கு குறையாத அலுவலர்களை கொண்டு விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்திற்கு அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் சிபிஐயின் காவல் கண்காணிப்பாளர் வழக்கு பதிவு செய்துள்ளார். அவருக்கு அதிகாரம் இல்லை எனவும், அவ்வாறு இருக்கையில் அவர் வழக்கு பதிவு செய்தது ஏற்கத்தக்கது அல்ல, சட்டவிரோதமானது, தவறு செய்ததாக அறிக்கை அளிக்கப்பட்டால் விசாரணை நீதிமன்றம் முடிவு செய்யும். சிபிஐ எனது வீட்டில் நுழைந்து பொருட்களை கைப்பற்றியது சட்டவிரோதமானது எனவும், இது என் மீதான நன்மதிப்பை குலைக்கும் விதமாக உள்ளது. ஆகவே இந்த வழக்கில் எனக்கு முன்ஜாமீன் வழங்க உத்தரவிட வேண்டும் என ஐஜி பொன்மாணிக்கவேல் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கானது இன்று நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்பாக மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது, விசாரணையின் பொழுது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர், மனுதாரர் முன்னாள் காவல்துறை மண்டல தலைவராகவும் பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். இவருடைய பணிக்காலத்தில் பல்வேறு சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன என்றும், மனுதாரர் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, எனவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என வாதிட்டார். அப்பொழுது சிபிஐ தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் சீனிவாசன் அவர்கள் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும், இந்த வழக்கில் மனுதாரரை கைது செய்து விசாரணை நடத்துவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது எனவும், முன்ஜாமீன் வழங்கினால் வழக்கின் சாட்சியங்களை கலைக்க நேரிடும், எனவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நீதிபதி அவர்கள் இந்த வழக்கில் முன்னாள் அதிகாரி ஐஜி பொன்மாணிக்கவேல் மீது பதியப்பட்டுள்ள வழக்கு ஜாமீனில் விடுவிக்கக்கூடிய பிரிவா அல்லது ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவிற்கான பிரிவா என்பது குறித்தான விளக்கம் தேவை எனவும், எனவே அது சம்பந்தமான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சிபிஐ தரப்பில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார்கள். இதனை அடுத்தாக இந்த வழக்கின் தீர்ப்பை நாளை மீண்டும் ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்.